My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்த கடவுள்மார்கள் என்ற விஷயத்தை மற்றும் நான் ஒரு ஆன்மா என்ற விஷயத்தின் மீது ஒரு விழிப்புணர்வு என்பது வைக்கணும். இந்த விஷயங்கள் விழிப்புணர்வுல எப்பவுமே இல்லை என்றால் நான் ஒரு மனிதன், இந்த ஊருக்கு சென்றவன், இந்த குடும்பத்திற்கு சென்றவன், இந்த ஜாதி இந்த மதத்திற்கு சென்றவன் என்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடும். இதுதான் சத்தியம் என்ற ஒரு எண்ணம் ஓடும். ஆனால் உண்மையமான சத்தியம் எது அப்படின்னா, நான் ஒரு ஆன்மா, மேலே உலகத்திலிருந்து வந்த கடவுள்மார்கள், கடவுளாக இருக்கிற நான் மனிதனுடைய அனுபவத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன் என்ற பார்வையில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த பார்வையில் நாம பார்க்கும்போது நம்முடைய லோயர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பௌதீக உடல் மற்றும் மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட நான் லிமிட்டெட் ஆகும். எப்போ நான் ஒரு கடவுள், ஒரு ஆன்மா என்ற விஷயத்தின் மீது கவனம் இல்லையோ, அப்போ இந்த லோயர் செல்ஃப் என்ற பாடி அண்ட் மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு தான் அதிகமாக இருக்கும். இந்த ஹையர் செல்ஃப், அதாவது நான் ஒரு கடவுள்மார்கள், இந்த உலகத்திற்கு வந்த ஒரு ஆன்மா, ஆன்ம பயணத்தில் ஒரு பகுதி இந்த பிறவி என்ற விஷயம் நமக்கு புரியணும் அனுபவபூர்வகமாக. அப்படின்னா தியானம் செய்யணும். ஒரு வாட்டி தியானம் செய்தால் இது எல்லாமே விழிப்புணர்வு வராது. எதுக்காக அப்படின்னா, எத்தனையோ பிறவிகள் நம்முடைய பயணம் என்பது வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஆன்ம பயணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோர் அண்ட் மோர் என்லைட்டன்டு ஸ்டேட்டுக்கு நாம் எல்லோரும் போகிறோம். அதற்காக தான் தியானம். ஒரே நாளில் எல்லாமே நமக்கு நம்ம கடந்த பிறவிகள் எல்லாமே விழிப்புணர்வுக்கு வராது. மேல உலகங்கள்ல எல்லாருமே நாம் எல்லோரும் கடவுள், ஒரு டிவைன் பீயிங்ஸாக இருப்போம். எதுக்காக அப்படின்னா, அங்கே மாயை என்பது இல்லை. நான் வேற நீ வேற அப்படின்ற ஒரு உணர்வு அங்கே இருக்காது. ஆனா இங்கே நிறைய பார்வைகள் என்பது இருக்கும். மாயை என சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த மாயையிலிருந்து எப்போது வரைக்கும் நாம வரமாற்றோமோ அப்போது வரைக்கும் நாம் எல்லோரும் துன்பங்கள், கஷ்டங்கள் என்பது நம்ம கூடவே இருக்கும். நோயற்ற வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நான் ஒரு கடவுள் என்ற உணர்வுல வாழ்க்கை என்பது வாழணும். இது எல்லாமே எப்படி உணர்வது அப்படின்னா, இது நான் சொல்றது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும். உங்களுக்கே ஒரு அனுபவமாக உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்களுக்கு உள்மாற்றத்திற்கு தேவையான ஒரு எனர்ஜி என்பது உங்களுக்குள்ள உருவாக்கும். அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் பண்ணணும். இந்த விதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாம இருந்தால் இதை பற்றி ஆராய்ச்சி என்பது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய அனுபவம். ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போய் நீங்க எல்லாமே அங்கே இருக்கும் மாஸ்டர்ஸ்களுடைய அனுபவங்கள் எல்லாமே கேட்கும் போது வகை வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மூலமா எதில் ஆராய்ச்சி பண்ணணும், எதில் நான் கம்மியா இருக்கு, எது சரி பண்ணிக்கணும், எது என்னுடைய பார்வை சரி இல்லையோ, யோகோ இதை மாதிரி சரி பண்ணிக்கணுமோ அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வருது. அதற்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் என்பது மிக முக்கியமானது. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். குட் நைட்.